ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்டு சமச்சீர் புக்கில் தமிழில் வந்து 10th தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 1லேருந்து செய்யுள் பகுதியில் வாழ்த்து அப்படின்ற சாப்டர் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டர் செய்யுள் பகுதியில் வந்து செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். அந்த திருக்குறள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை, திருக்குறளில் வந்து ஒழுக்கமுடைமை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருக்குறளில் ஒழுக்கமுடைமையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 குறள்கள் இருக்கிறது. அந்த 10 குறளோட பொருள், சொற்பொருள், இலக்கண குறிப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த திருக்குறளில் வந்து சமச்சீர் புக்கில் வந்து 2 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை 1, காலமறிதல் 1, 2ம் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒழுக்கமுறையில் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற முதல் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதனோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து அனைத்து சிறப்புகளையும் வந்து தருவது வந்து ஒரு ஒழுக்கம் மட்டும்தான். அதனால் அவ்வொழுக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உயிரினும் மேலாக நம்ம வந்து காக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஓம்பப்படும்னா நம்ம வந்து அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம காக்கணும். அதுதான் வந்து ஓம்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர். படும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஓகேங்களா? செகண்ட் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இந்த திருக்குறளோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த முறையிலும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம்தான் வந்து நம்மளுக்கு நல்ல துணையாக வந்து நிற்கும். அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாருமே ஒழுக்கத்தை வந்து எப்பாடுபட்டாலும் நம்ம கட்டி காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறாங்க. சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துனா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கறது, பரிந்தேம்பி அப்படின்னா பரிந்துனா விரும்பி நம்ம காக்கணும். தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும், எங்கே ஆராய்ந்து பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம செல்வம், கல்வி எல்லாமே வந்து நம்ம அந்த டிசிப்ளினே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் தேடி கொடுத்துரும். ஓகேங்களா? இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா காக்கன்றது காக்க வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா கா, இய, இயர், இது 3ம் வந்து வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. அதனால் இது வந்து கா இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? கா இருக்கிறதுனால இது வந்து வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரிந்து, தெரிந்து, வினையச்சங்கள். வினையச்சம்னா என்னது? உ உ இ அப்படின்ற 2 விகுதி வந்து இடை 2 விகுதிகள் வந்து வந்துச்சுன்னா அது வந்து வினையச்சங்கள். ரெண்டும் வந்து வந்ததுன்னா பார்த்திங்கன்னா வினையச்சங்கள். இதில் வந்து பிரித்தறிதல் வந்து பரிந்து கூட்டல் ஓம்பி. பிரித்தறிதல்னா பிரித்து எழுதுக, பரிந்தோம்பினா பரிந்து கூட்டல் ஓம்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஓகேங்களா? இந்த 2 பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒழுக்கத்தின் உயர்வை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 3வது திருக்குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதனோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயர்வாக கருதுவோம். அவ்வொழுக்கம் வந்து இல்லாதவர் வந்து நீங்கள் எவ்வளோதான் காசு பணம் செல்வம் இருந்தாலும் அவங்க வந்து இழிக்குடியினர்னா நம்ம
தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதனோட சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா, குடிமைனா உயர்குடி, எங்க ஒழுக்கமுடிமை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் அப்படி சொல்லியிருக்காங்களா. அதில் குடிமை வந்து உயர்குடி, இழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவர், இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவரை இழுக்கம்னு சொல்லுவாங்க. இலக்கண குறிப்பு வந்து இழிந்த பிறப்பு, இழிந்த ஆ வந்து பார்த்திங்கன்னா பெயரச்ச விகுதி, ஆ வந்து பார்த்திங்கன்னா பெயரச்ச விகுதி. அதனால் இழிந்த இழிந்த இழிந்தக்கு பின்னாடி ஆ வருதுங்கள, அதனால் இது வந்து பெயரச்ச விகுதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மரப்பினு மோத்து கொலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங்குன்றக் கெடும். மரப்பினு மோத்து கொலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்கக் குன்றக் கெடும். இதனோட பொருள் வந்து ஒருவன் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம படித்ததை வந்து மறந்தாலும் திருப்பி மீண்டும் வந்து நம்ம படித்தோம்னா நம்ம படித்தது வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவனோட ஒழுக்கம் வந்து குறைஞ்சிட்டா, நீ எப்போதும் நீ நல்லவனாக மாறினாலும் அவன் வந்து ஒழுக்கம் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகம் வந்து நம்மளை வந்து பேசும். அது வந்து அவனோட குடியே அழிந்து போகிற அளவுக்கு கூட பேசலாம். அதை தான் வந்து இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதனோட இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, கொளல் அல் ஈற்று தொழில் பெயர், கொளல் அல் வருதுல்ல, அல் வந்து ஈற்று தொழில் பெயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5வது திருக்குறள், அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இது பாருங்க, பொறாமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் வந்து எப்போதுமே தங்காதான். ஏன்னா பொறாமை பிடிச்சவங்கிட்ட நீ எவ்வளோதான் செல்வம் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த செல்வம் வந்து நிலைக்காது. ஆனால் ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட வந்து உயர்வு இருக்கும், உயர்வு இழுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உயர்வும் இருக்காது. இதுவே நம்ம ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டுனா அந்த செல்வம் வந்து தானாக நம்மளை தேடி வரும். ஓகேங்களா. இதனோட பொருள் வந்து இதுதான். பார்த்திங்கன்னா, சொற்பொருள் வந்து அழுக்காறு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காறு, பொறாமை, இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா. அழுக்காறு, பொறாமை, ஆக்கம், அதுக்கப்புறம் செல்வம், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு வந்து உடையான். உடையான் வந்து வினையால் உணவின் பெயர். ஆண் ஆர் அப்படின்ற விகுதியோடு முடிஞ்சால் அது வந்து பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர். அணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உவமை அணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6வது திருக்குறள், ஒழுக்கத்தின் ஓல்கர் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இந்த திருக்குறள் பாருங்க, இன்னொரு தடவை படிக்கிறேன். ஒழுக்கத்தின் ஓல்கர் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இந்த திருக்குறளோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா, இதனோட பொருள் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒழுக்கம் வந்து தவறிட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளை வந்து நம்ம நிறைய சந்திச்சிருப்போம். அதனால் அவன் பயந்துக்கிட்டு அந்த ஒழுக்க நெறியிலிருந்து நம்ம சிறிதும் விலகக்கூடாது அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள். ஏன்னா வந்து இப்போ ஒழுக்கம் தவறிட்டு நிறைய வந்து நம்ம கஷ்டங்களை சந்திச்சுட்டு திருப்பி நம்ம வந்து அந்த ஒழுக்கத்தை வந்து கைவிடக்கூடாது, நம்ம ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஒழுக்கத்தோட நெறியிலிருந்து அவன் வந்து மாற மாட்டான். அதுதான் இந்த திருக்குறளோட பொருள். சொற்பொருள் வந்து சொல்லியிருக்காங்க பார். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவோர்னா மன வலிமை உடையோர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏதம்னா குற்றம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொற்பொருள், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒல்கர்னா விலக மாட்டார், உறவோர்னா மன வலிமை உடையோர்,
ஏதம்னா குற்றம். ஒருபோதும் குற்றம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன வலிமையோட இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். உறவோர்னா இலக்கண குறிப்பு வினையாளனை பெயர் அல் ஆர் அப்படின்ற விகுதியோட முடியுது. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருக்குறள் வந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எழுதா பழி. இதனோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடையவர் வந்து என்றைக்குமே மேன்மையாக இருப்பார். ஆனால் ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இப்போ அடையக்கூடாத படியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சேருமா. அதை வந்து சொல்கிறாங்க. ஒழுக்கமுடையவர் வந்து எப்போவுமே மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே போவாங்க. ஆனால் ஒழுக்கம் இல்லாதவருக்கு வந்து எந்த பக்கத்துலேருந்து பழி வரும்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சொற்பொருள் வந்து எய்துவர்னா அடைவர். எய்து அடை அப்படின்னு சொல்லலாம். எய்துவர் அடைவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறி எய்தா பழி ஆ வருதுல்ல, அதனால ஆ வந்து வந்ததுனால பெயரச்சம். பெயரச்சம் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆ வந்து வந்ததுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எழுதிய பழி அப்படின்னா பெயரச்சம் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே வந்து எழுதா பழி அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேங்களா? எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. இப்போ வந்து எழுதுவன் எழுதுவல் அப்படின்னா அது வந்து ஆண்பால் பெண்பால். ஆனால் எய்துவர் அப்படின்னா பலர்பால், நிறைய பேர் எழுதுவாங்க, அதனால் பலர்பால் வினைமுற்று. நெக்ஸ்ட்டு வந்து பகுபத உறுப்பிலக்கணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் எய்துவர். எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்து வந்து பகுதி, இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை, அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. நாம் முன்னாடியே பார்த்தோம். அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8வது திருக்குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நல்லொழுக்கம் என்பது எப்பொழுதும் வந்து நம் நன்மை வென்னும் வினையை பெறுவதற்கான விதையாகும். ஓகேங்களா? நல்லொழுக்கம் வந்து ஒரு நல்ல விதையே வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து சேரும். ஆனால் தீயொழுக்கம் வந்து எப்பொழுதும் வந்து துன்பத்தை மட்டும்தான் விளைவிக்கும். அதுதான் இதனோட பொருள். சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இடும்பைனா துன்பம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொற்பொருள். இடும்பைனா இன்பம், வித்துன்னா விதை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடும்பைனா துன்பம், வித்துன்னா விதை. இலக்கண குறிப்பு வந்து நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். நல்லொழுக்கம்னா நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீமை கூட்டல் ஒழுக்கம். இதில் வந்து மை விகுதி கெட்டு வர்றதுனால இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகைகள். 9வது திருக்குறள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையவன் வந்து பார்த்திங்கன்னா தவறையும் தம் வாயால் வந்து அதான் தீஞ்சொற்கள் வந்து பேச மாட்டான். அதுதான் இந்த திருக்குறளோட பொருள். சொற்பொருள் வந்து ஒல்லாவேனா இயலாவே. ஓகேங்களா? இது எதிர்மறையாக வருது பாருங்கள். ஒல்லாவேனா இயலாவே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இலக்கண குறிப்பு வந்து சொல்லல்னா தொழில் பெயர். இல் அல் அப்படின்னு முடிஞ்சால் அது வந்து தொழில் பெயர். ஓகேங்களா? விகுதி பெற்று முடிஞ்சா. உலகத்தோ 10வது திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட்டெட்டார் ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இது வந்து இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து எவ்வளோதான் நம்ம படித்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளில் பொருள் வந்து சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் வந்து உலகம்னா உயர்ந்தோர், உலகம் உயர்ந்தோர், ஒட்ட பொருந்த, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுகல் நடத்தல். இது தல் விகுதி வந்து பெற்றிருக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா
தொழில் பெயர்கள் இதெல்லாம். ஒழுகல்னா நடத்தல், வாழ்தல். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒழுக்கமுடைமையிலேருந்து பார்த்திங்கன்னா 10 திருக்குறள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அதனோட சொற்பொருள், இலக்கண குறிப்பு எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுலேருந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸும் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் வந்து சொல்கிறேன் பாருங்கள். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் கீழ்க்கண்ட எது மட்டுமே நமக்கு நல்ல துணையாக வரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எந்த முறையில் வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நம்மளுக்கு எது மட்டுமே நல்ல துணையாக வரும்ன்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து கூறுகிறார்னா, அதுக்கு வந்து ஒழுக்கம். இதோ இங்கே பாருங்கள், 2வது திருக்குறள். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல துணையாக இருக்கும்? ஒழுக்கம் மட்டுமே. அதுதான் இங்கே ஆன்சர். ஒழுக்கம் தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு. செகண்ட் கொஷினுக்கு காக்க. காக்க அப்படின்றது வந்து என்னது? வினைங்கோல் வினைமுற்று. அப்பயே சொல்லியிருந்தேன். கா, இய, இயர் அதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பரிந்து. பரிந்து என்பதன் பொருள். பரிந்து தெரிந்து வந்து பார்த்திங்கன்னா வினையச்சங்கள். பரிந்து என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி. பரிந்துனா விரும்பி. நெக்ஸ்ட்டு ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய கீழ்க்கண்ட எது அழிந்து போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் வந்து குறைந்தா எது வந்து அழிந்து போகும்னு வள்ளுவர் கூறுகிறார். இங்கே பாருங்க, குடிப்பிறப்பு, கல்வி, நட்பு, பண்புடைமை. இங்கே பாருங்க, குடிப்பிறப்பு. குடி வந்து அழிந்து போனால், குடி வந்து ஐ மீன் குடி வந்து அழிந்து போகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாருன்னா, ஒழுக்கம் வந்து குறைந்தால் எது வந்து அழிஞ்சு போகும்? முதல்ல அவனோட குடி தான் அழிஞ்சு போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறாமை உடையவனிடம் எது நிலைக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார். இதை நம்ம பார்த்தோம்ல. பொறாமை உடையவன் எது நிலைக்காது? செல்வம். இங்கே இருக்குது பாருங்கள், செல்வம். இதெல்லாம் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அழுக்காறு என்பதன் பொருள். அழுக்காறு என்பதன் பொருள் வந்து என்னது? பொறாமை. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒல்கார் என்பதன் பொருள் யாது? ஒல்கர் அப்படின்னா விலக மாட்டார். இங்கே இருக்குது பாருங்கள், 6th திருக்குறள். ஒல்கர்னா விலக மாட்டார். நெக்ஸ்ட்டு வந்து உறவோர். உறவோர் என்பதன் பொருள். உறவோர் என்பதன் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை உடையோர். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் அப்படின்றது இதோ இங்கே இருக்கு பாருங்க. உறவோர் அப்படின்றது 6வது திருக்குறளில் உறவோர் மன வலிமை உடையோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோடெட்ட ஒழுகல் பல கற்றும் எனத் தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள உலகம் என்னும் சொல்லின் பொருள் யாது? உலகம் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, உலகம் அப்படின்ற சொல் வந்து இங்கே 10வது திருக்குறள் வந்து பாருங்கள், உயர்ந்தோர். உயர்ந்தோர். ஓகேங்களா? அதுதான் அதனோட ஆன்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளில் ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமையில் 10 திருக்குறள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனோட சொற்பொருள், இலக்கண குறிப்பு, அவுட் சோர்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த திருக்குறள்லேருந்து காலமறைதல் பற்றி இதே மாதிரி வந்து நம்ம பார்ப்போம். மேலும் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸில் ஏதாச்சும் டாபிக் வந்து எந்த டாபிக் வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் அந்த டாப்பிக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.